வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாகி கல்லுக்குள் சிலையாகி மண்ணுக்குள் நீராகி உனக்குள் நானாகி எனக்குள் நீயாகி நமக்குள் வித்தாக விளங்கும் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு, தமிழ் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் அமெரிக்கா, ரஷ்யா தமிழ்ச்சங்கம் ரஷ்யா, ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா இணைந்து நடத்தும் பன்னாட்டு தொல்லியல் மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் கூற்றுக்கிணங்க உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் மைய பொருளாக மாண்புமிகு விருந்தினர்களே, தொல்லியல் அறிஞர்களே, ஆய்வாளர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, தொல்லியல் மாநாடு 2025 தொல்லியல் நோக்கில் சோழர்கள் அன்றும் இன்றும் எனும் இம்மாநாடு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து டாக்டர் மேனகா நரேஷ் அமெரிக்கா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நான் முனைவர் பா. ஜான்சி ராணி, பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயலாளர், பதிப்பாசிரியர். பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு, தமிழ் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் அமெரிக்கா, ரஷ்ய தமிழ்ச்சங்கம் ரஷ்யா, ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா இணைந்து நடத்தும் பன்னாட்டு தொல்லியல் மாநாடு 2025 பொருண்மை தொல்லியல் நோக்கில் சோழர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் மாநாட்டிற்கு பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், கட்டுரையாளர்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மாண்புமிகு சிவனேசன் ஐயா அவர்கள், அமைச்சர், பேரா மாநிலம், சுகாதாரம், மனிதவளம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய விவகாரம் ஆட்சிக்குழு உறுப்பினர், மலேசிய அரசு ஐயா அவர்களை பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பன்னாட்டு தொல்லியல் மாநாட்டிற்கு தலைமை உரை பேச வந்திருக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ராசா ஐயா அவர்கள், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய அரசு மேனாள் மத்திய அமைச்சர், தகவல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புத்துறை துணை பொதுச் செயலாளர், திமுக ஐயா அவர்களை பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் திருமிகு CA மல்லை சத்யா அவர்களை ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமிகு TKS ஐயா இளங்கவன் ஐயா அவர்களை, செய்தி தொடர்பு தலைவர், திமுக ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் அருள் ஆறுமுகம் கண்ணன் ஐயா அவர்கள், மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார். ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மற்றொரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற முனைவர் சேகர் சாமியப்பன் ஐயா அவர்கள், தலைவர், ரஷ்யா தமிழ்ச்சங்கம் ரஷ்யா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டின் ஏற்பாட்டாளராக இருக்கின்ற முனைவர் சங்கர் கலியன், நிறுவனர் தலைவர், பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு, மாநாட்டு துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் சங்கர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அயராத தமிழ் தொண்டினை காலை வணக்கம். பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் அமெரிக்கா, ரஷ்யா தமிழ்ச்சங்கம், ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் ஆகிய பெரும் தமிழ் அமைப்புகள்
ஒன்றிணைந்து பன்னாட்டு அளவிலான ஒரு தொழில் மாநாட்டினை நடத்துவதற்கு முடிவு செய்து அதன் வாயிலாக வெறுமனே ஒரு கட்டுரை வழங்குவது மட்டும் நமக்கு சிறப்பாக இருக்காது. அதைத் தொடர்ந்து உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் தொப்புள்கொடி உறவுகளுக்கு நாம் எதையாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் விருது என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் உருவாக்கினோம். அந்த வகையில் இந்த விருது அவர்களுக்கு ஒரு பெரிதாக இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு எங்கள் கடமையை செய்திருக்கிறோம். உலக அளவில் தமிழ்நாட்டை கடந்து பல லட்சக்கணக்கான கோடி மைல்களை கடந்து நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் அடிமாறாமல் தொட்டு வணங்கிக் கொண்டு இன்று வரை தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற என் தொப்புள்கொடி உறவுகளுக்கு நாங்கள் இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு வெறுமனே நிறைய பேர் சோழனை பற்றி ஏன் எடுத்தீங்க அப்படின்ற கேள்வியே ஆழமா வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நாம இப்படி ஒன்று கூடல் என்பதற்கான அடிப்படை காரணமே சோழன் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நமது தொப்புள்கொடி உறவு ஐயா மதிப்புக்குரிய அமைச்சர் சிவனேசன் ஐயா அவர்கள், மாண்புமிகு ஐயா அவர்கள் நமது திருவாரூரை சேர்ந்தவர், ஒரு சோழ மாநாடு. நமக்கு சிறப்பு விருந்தாக வந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்கு ஐயா மாண்புமிகு ராசாய் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் சோழ நாட்டை சேர்ந்தவர். எல்லாருமே சிறப்பு விருந்தினர்கள் பெரும்பாலுமே நமக்கு சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இதுல நானும் சோழ நாட்டை சேர்ந்தவன் தான். இப்படி நாம் ஒன்று கூடலுக்கு அடிப்படை காரணமாக இருந்த ஒரு மாபெரும் பேரரசு சோழ பேரரசு. நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், ஒரு கிராமத்தை அடிப்படை முறையில் எப்படி அமைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை கூட சொல்லிக் கொடுத்தவன் யார் என்றால் சோழ பேரரசு என்றால் மிகையாகாது. அந்த வகையில் தான் மூவேந்தர்கள் நமது மன்னர்கள் தான். இருந்தாலும் கூட ஒரு படி மேல நம்ம சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சோழன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அளவான பங்கு செய்திருக்கிற அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பணியை செய்திருக்கிறோம். அது போக இன்று உலகத்தில் பசி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் பேசப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த பசியை போக்கு மாபெரும் மனிதனாக சோழன் இருந்திருக்கிறான். அவனுடைய நீர் மேலாண்மை, கட்டடக்கலை வளர்ச்சி உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அரிய சிறப்பு. இன்று வரை தஞ்சை பெரிய கோவில், கல்லணை இதெல்லாம் நமக்கு மறக்க முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சோழனை பற்றி நாங்கள் முதல் கையில் எடுத்தோம். அதோடு மட்டுமல்லாமல் உலகத்திலிருந்து எங்கோ இந்த கடகோடி மனிதனை எண்ணங்களை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்து நிகழ்வுகள் ஐயாவுக்கு இருப்பதனால் அவர் விரைவாக செல்ல வேண்டிய காரணத்திற்காக நாங்கள் நிகழ்ச்சி விரைவாக முடிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வருகை தந்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம், ரஷ்ய தமிழ் சங்கம், ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் ஆகிய அமைப்புகள் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பன்னாட்டு தொல்லியல் மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினர் மலேசிய அரசினுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய திரு சிவனேசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, முனைவர் சேகர் சாமியப்பன் அவர்களே, முனைவர் ஆறுமுகம் கண்ணன் அவர்களே, திருமிகு பாலா கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு முன்னோடிகளாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஜான்சி ராணி அவர்களே, சங்கர் கல்யாண் அவர்களே, இன்றைய தினம் விருதுகள் பெற்றிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, தமிழ்நாடு என்கின்ற எல்லைகளை கடந்து தமிழை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று பல்வேறு தேசங்களிலிருந்து நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் உள்ளங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அரசியல் பணிகளுக்கிடையே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அழைத்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை
இந்த நேரத்திலே நான் புலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதிலேயும் குறிப்பாக சோழர்களை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வுகள் இன்றைய தினம் தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் மொழிக்கு எப்படியெல்லாம் அரண் சேர்க்கும், அந்த சோழ வரலாற்றில் காலப்பிழைகள் இருந்தால், கருத்து பிழைகள் இருந்தால், வரலாற்று பிழைகள் இருந்தால், கலப்புகள் இருந்தால் அவற்றையெல்லாம் எதிர்காலத்திலே கவனத்தோடு எப்படி அணுக வேண்டும் என்று இரண்டு பக்கமும் ஆய்ந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் வழங்கியிருக்கிற கட்டுரைகள் எல்லாம் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். அந்த கட்டுரைகள் எல்லாம் வழங்கிய அனைத்து கரங்களுக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு என்பார் பெருஞ்சித்திரனார் பாவாணர். எனவே கடல் கடந்தும் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், தமிழர்களாக எங்களுக்கு ஆதார சுருதியாக இன்னமும் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள் எண்ணுகிற போது உங்களை நன்றி உணர்வோடு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகத்திலே எத்தனோ மொழிகள் இருந்தாலும் கூட செம்மொழி என்ற அந்தஸ்தை தமிழைப் போல மற்ற மொழிகள் பெற்றிருந்தாலும் கூட, லத்தீனாக இருந்தாலும், பாரசீகமாக இருந்தாலும், சைனமாக இருந்தாலும், சமஸ்கிருதமாக இருந்தாலும், ஆனால் அவைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இத்தனை ஆண்டுகளுக்கும் பிறகும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் தன்னை கூர்மைப்படுத்தி கொண்டு, தன்னை செழுமைப்படுத்தி கொண்டு வாழுகின்ற ஒரே மொழி தமிழ் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் தான் இத்தனை பேரும் நாம் கூடியிருக்கிறோம். தொகுத்து பார்த்தால் இந்த மண்ணில் இறை வழிபாடு என்கின்ற அந்த அடிப்படையில் எத்தனையோ மதங்கள் வந்தது. அந்த மதங்கள் எல்லாம் வருகிற போது அந்த மதத்திற்குரிய மொழிகள் நம் மீது பற்றி படர்ந்தன. ஆதிக்கம் என்று கூட சொல்ல மாட்டேன், அது இயல்பு. இஸ்லாம் இங்கே வந்தது. உருதுவும் இந்துஸ்தானியும் கூட நம்மிடத்தில் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பௌத்தம் வந்தது, பாலி மொழி இருந்தது, பல கல்வெட்டுகள் இன்னமும் பாலி மொழியில் தான் இருக்கிறது. சமணம் வந்தது, அந்த மொழி வந்தது. அதற்கு பிறகு மராட்டியர்கள் வந்தார்கள், தஞ்சாவூர் வரை வந்தார்கள், மதுரை வரை வந்தார்கள். அந்த மராட்டியம் கூட இங்கே இலக்கியத்திலே சிறிது காலம் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயம் வந்தது. வடவர்கள் வந்தார்கள், சமஸ்கிருதம் வந்தது, சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டது. நாயக்கர் காலத்திலே தெலுங்கர்களுடைய ஆட்சி வந்தது, அப்போது தெலுங்கு இங்கே வந்தது. வழக்கறிஞர்கள் வரை இன்னமும் வக்காலத்து நாமூனா என்று சொல்வார்கள், மகஜர் என்று சொல்வார்கள். போர்த்துகீசியர்கள் பாண்டிச்சேரவே வந்தார்கள், அங்கே போர்த்துகீசும் வந்தது. இப்படி மதத்தால், மொழியால், நாட்டால் எத்தனை படையெடுப்புகள் வந்து பற்றி படர்ந்து நம்மிடத்திலே பரவி இருந்தாலும் தன்னை சிதைத்து கொள்ளாத ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ், தமிழ், தமிழ் என்பதிலே என்னுடைய என்ன வித்தியாசம் என்றால், நம்முடைய மரபில், மொழியில், வரலாற்றில், கலாச்சாரத்தில் சில மாறுதல்களை, சில கெடுதல்களை அவைகள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் ஏதோ முரண்பட்டு நிற்பதற்காக சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கிற அரசியலை கூட எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால் எல்லாம் மொழிதான் காரணம். எந்த மொழியும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. இந்தியாவில் 2 பண்பாடுகள் என்பதை ராதாகிருஷ்ணனிலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தாலும், சிபி ராமசாமி ஐயராக இருந்தாலும், மொழி பாண்டியத்திலே இருக்கின்ற சதாசிவ பண்டாரத்தராக இருந்தாலும், அதே போல் கே பிள்ளையாக இருந்தாலும், நீலகண்டி சாஸ்திரியாக இருந்தாலும், எத்தனை வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் மொழி ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், இந்தியாவில் 2 பண்பாடு. ஒரு பண்பாடு ஆரிய பண்பாடு, இன்னொரு பண்பாடு தமிழ் பண்பாடு, திராவிட பண்பாடு. இந்த 2 பண்பாடுகளுக்கும் பின்னால் நாகரிகம், மொழி எல்லாம் இருந்தது. ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டது, இன்னொன்று கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலிருந்தே ஒன்று பல ஆயினும் என்று சொன்னார்களே, அப்படி எல்லா கிளை மொழிகளுக்கும் தாயாக இருக்கின்ற திராவிட மொழிகளினுடைய தாயாக இருக்கின்ற தமிழ் அடிப்படையிலே ஒரு கலாச்சாரம். இந்த 2 கலாச்சாரமும் இந்த மண்ணிலே வேரூன்றி இருந்தது. வேறுபாடுகள் இருந்தன, முரண்கள் இருந்தன. ஆனால் இந்த 2 நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இந்தியாவினுடைய கூறுகளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 2க்கும் இடையில் இருக்க வேற்றுமை ஒற்றுமை என்று வருகிற போதுதான் தமிழை நாம் நேசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன மொழி இந்த மொழி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன மொழி இந்த மொழி, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்ன மொழி இந்த மொழி,
பெண்ணுக்கு எது அழகு என்று கேட்டால் குஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னபோது, ஆணுக்கு எது அழகு என்று கேட்டால் இடை வனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் நாடின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று சொன்ன மொழி இந்த மொழி. எனவே செம்மாந்து நிறந்த இந்த மொழி இடையிலே வந்த ஊடுருவலால், கலாச்சாரத்தினுடைய படையெடுப்பால் தன்னை சிதைத்து கொள்ளாமல் இன்னமும் அவற்றையெல்லாம் தாங்கி நிற்கிற ஒரு மொழியாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த மொழியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே சோழர் காலத்தில் தமிழ் எப்படி இருந்தது, வரலாறு எப்படி இருந்தது, கலாச்சாரம் எப்படி இருந்ததை நுண்ணியமாக ஆய்வு செய்கின்ற ஒரு நல்ல கருத்தரங்கத்தை இந்த சபையிலே நீங்கள் அரங்கேற்றிருக்கிறீர்கள். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல, என்னதான் மூவேந்தர் முக்கொடி மும்மரசு ஆர்ந்தவர் தமிழர் என்றெல்லாம் நாம் புகழ்ந்து கொண்டாலும், பாண்டிய மன்னன் சேர மன்னன் சோழ மன்னன் என்று சொன்னாலும், அவர்களுக்கிடையே போர் வருகிற போதெல்லாம் தூதுவராக சென்றவர் யார் என்று கேட்டாலும், தமிழுக்காக தான் அவர்களால் வாழ்ந்தார் என்று சொன்னாலும் கூட, எப்போதும் அவர்கள் காலத்தில் தமிழ்நாடு ஒன்றாக இருந்ததில்லை. தமிழ்நாடு ஒன்றாக இருந்தது என்ற ஒரு அரசை சொன்னால் அது சோழ பேரரசில் மட்டும்தான் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், சோழர் வரலாற்றை படிக்கிற போதெல்லாம், நான் ஒன்றிய அரசிலே சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தவன். அதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க எல்லாரும், நீடித்த வளர்ச்சி. இந்த பிரபஞ்சத்தில் தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், மாசுபடாத ஆக்சிஜன் வேண்டும், அதற்காக மரங்களை வளர்க்க வேண்டும், அதற்காக என்னமெல்லாம் செய்ய வேண்டும் மாசுபடாமல் இருப்பதற்கு, ஓசோன் படலத்திலே ஓட்டை விடாமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதற்காக பல நாடுகளிலே பன்னாட்டு அரங்குகள்லாம் நடக்குது, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல், நான் நாடாளுமன்றத்தில் ஒரு முறை சொன்னேன், இந்த கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம் என்பதை இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். எங்களுடைய வீட்டில் பிஸ்லரி கிடையாது. நான் படிக்கும்போது நேரடியாக குளத்துக்கு போவோம், மோட்டாரில் குளிப்போம், அதுலேயே குளிப்போம். தண்ணீர் நேராக தான் கிணத்துலேருந்து எடுத்து வந்தாங்க அம்மா, பாத்திரத்தில் வச்சாங்க குடித்தோம். அப்போ ஃபில்டரும் கிடையாது, எந்த பியூரிஃபிகேஷனும் கிடையாது. நானும் என் அப்பாவும் நேரடியாக கிணற்றிலிருந்து குடித்தோம். என்னுடைய பிள்ளை இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது பிஸ்லரி பாட்டிலோடு செல்கிறாள். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் என்னுடைய பேரப்பிள்ளை ஆக்சிஜன் சிலிண்டரோடு போகக்கூடாது முதுகிலே என்று நான் குறிப்பிட்டேன். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பருவகாலத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு சூழல் நமக்கு வந்துவிட்டது. ஆனால் ராஜராஜ சோழன் கௌரி ஏரி என்ற ஒரு ஏரியை புதுக்கோட்டை பக்கத்திலே அமைக்கிறார். ஒரு சிறிய ஏரி. அதை பெரிதுபடுத்தி பெரிய மதகுகள்லாம் ஏற்படுத்தி அவருக்கு மெய்கீர்த்தி என்று ஒரு 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 சிஸ்டம் வச்சுருந்தார். தன்னுடைய புகழை கல்வெட்டுகளில் பொறிப்பதற்கு மெய்கீர்த்தி. அது எதற்காக, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்காகவா என்று பல மெய்கீர்த்திகளெல்லாம் கல்வெட்டுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த கௌரி ஏரிங்கிற அந்த கல்வெட்டில் சொல்கிறாரு, இந்த பெரிய ஏரியை நான் பாசனத்திற்காக திறந்து வைத்திருக்கிறேன், கட்டியிருக்கிறேன். இதை ஒழுங்காக பராமரித்து எதிர்காலத்திலே யார் நல்ல முறையில் இந்த ஏரியை பராமரிக்கிறார்களோ அவருடைய காலை என் தலையிலே வைத்து வணங்குவேன் என்று இருக்கிறார். அப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை எங்கேருந்து படித்தான், எப்படி படித்தான், எவ்வளோ பெரிய நாகரிகம், எவ்வளோ பெரிய அறிவியல். இப்படி ஒரு நாகரிகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதில் குறைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. வடநாட்டிலிருந்து வைதிகர்கள் எல்லாம் அழைத்து வந்து சதுர்வேதி மங்கலங்களை உருவாக்கியது அவர் தான் என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், அந்த அதனால தான் கலைஞர் வந்து அவருடைய 1000வது ஆண்டு விழாவில் சொன்னார், என்னதான் ராஜராஜ சோழன் காலத்தில் சாதி பற்றி பரவி இருந்தாலும் 4 வருணங்கள் உள்ளே வந்திருந்தாலும் கூட தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, கட்டடக்கலையாக இருந்தாலும் அல்லது நீர்ப்பாசன மேலாண்மையாக இருந்தாலும் சோழர்கள் ஆற்றிய மிகப்பெரிய பணியை நாம் அங்கீகரிக்கவில்லை என்றால் நாம் தமிழருக்கு துரோகமாகி விடுவோம் என்று சொல்லி கலைஞர் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை அன்றைக்கு தஞ்சையிலே நடத்தினார். எனவே தமிழுக்கென்று தொன்மை இருக்கிறது, தமிழர்களுக்கென்று வரலாற்று மரபு இருக்கிறது. வெறும் வரலாற்று மரபு மட்டுமல்ல, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும்தான் அறிவியல் சிந்தனை இருந்திருக்கிறது என்பதை பல ஆண்டுகளாக, ஒன்றல்ல இரண்டல்ல. நீர் வலி விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம்னு தொல்காப்பியம் சொல்லுது. நிலம், நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம் இந்த உலகம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய சயின்ஸ். இதை சொல்லி ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளும் எடை மாறாது. இந்த உலகத்தினுடைய எடை மாறாது, பிரபஞ்சத்தினுடைய எடை மாறாது. என்ன காரணம்? இத்தனை பேர் செத்துட்டோம், இத்தனை பேர் பிறந்திருக்கோம், இன்னும் பிறக்க போகிறாங்க.
இப்போ இந்தியாவுடைய ஜனத்தொகை வந்து 150 கோடி ஆயிடுச்சு. அதனால உலகத்தினுடைய இடம் மாறி போச்சா? சீனாவில் உற்பத்தி குறைஞ்சிருச்சு, மனித உற்பத்தி, அதனால் குறைஞ்சி போச்சா? இல்லை. எத்தனை கோடிகள் பிறந்தாலும் இறந்தாலும், எத்தனை கட்டிடங்கள் புதிதாக வந்தாலும், எத்தனை பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஏற்பட்டாலும், புதிய புதிய உற்பத்தி சாதனங்கள் வந்தாலும், உற்பத்திகள் வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் எடை மாறாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார். தி வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார். இந்த பிரபஞ்சத்தின் எடை மாறாதுன்னு. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம் உலகம். அவ்வளோதான். ஒரு சொட்டு விந்தில் பறந்துருப்போம், எரிக்கும் போது சாம்பலாக போயிடுவோம். அப்போ ஏதாவது ஒரு பொருள், இந்த போடியம் இருக்கிறது, இதற்காக மரம் எங்கே வெட்டப்பட்டிருக்கிறது? புதுசாலாம் வரல. இது கனடாவில் வெட்டி வந்திருக்கலாம், ஆனால் அது டி நகரில் உட்காந்துருக்கு அல்லது வடபள்ளியில் உட்காந்துருக்கு. இதை சொல்லுவதற்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் ஒருவனுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகவே அறிவியல் கலர்ந்த மொழி, நாகரிகத்தை வளர்த்த மொழி, பண்பாட்டை பேணிய மொழி, ஒழுக்க நெறிகளை சொன்ன ஒரு மொழி, அந்த மொழியை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை அன்றைக்கு சோழ பேரரசு பெற்றிருந்தது என்பது அந்த அரசுக்கு இருக்கிற சிறப்பு. எனவே இத்தனை சிறப்புகளையும் தனித்தனியாக ஆய்ந்து அதில் இருக்கிற குறைகளையும் சுட்டிக்காட்ட தவறாமல் இருக்கின்ற உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய மொழி சான்றை பாராட்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, பல்வேறு அரசியல் பணிகள் இருக்கிற காரணத்தினால் இந்த நிகழ்விலே முழுமையாக உங்களோடு இருக்க முடியாத ஒரு சூழல். எனவே உங்கள் அனைவரையும் வழங்கி வாழ்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற தமிழுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் பாரம்பரியத்தை வளர்த்தெடுத்த இந்த மன்னனுக்கு அவனது கல்லறை எங்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து அந்த இடத்திலே அவனுக்கென்று ஒரு கல்லறையை கட்டி அவனுடைய சிறுவை அந்த தோற்றத்தை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய சிலை அமைக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்வது, நம்ம தமிழுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகையினால் திரு சங்கர் அவர்களே, நீங்கள் நிறுவன தலைவர், இந்த நிகழ்ச்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு அமைச்சர் வந்திருக்கிறார். அவரும் புலம்பெயர்ந்து வந்தவர் தான். எங்கள் ஊர் திருவாரூர், எனக்கும் தஞ்சாவூர், இப்பொழுது திருவாரூர் மாவட்டமாக இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் சொன்னதை ஒரு விஷயத்தை இதை தீர்மானமாக எழுதி, ஐயா இங்கே ஏகப்பட்ட தமிழ் சங்கங்களுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு இதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி, இந்த மாநாட்டின் மூலமாக தீர்மானமாக நிறைவேற்றி இதை கொண்டு போய் நமது தமிழக முதல்வரிடம் கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தான். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விழாவிற்கு, இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்கள் மலேசிய நாட்டில் வெள்ளி மாநிலம் என்று அழைக்கப்படுகின்ற பேரா மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு முதல்ல தெரிவிக்கிறேன். அவருக்கு எந்திரிச்சு தான் நம்ம மரியாதை செய்யணும். அந்த அளவுக்கு அவருடைய ஆளுமை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி, நன்றி, அமரவும் நன்றி. ஆக இந்த விழாவிலே சிறப்பு வருகை தந்திருக்கின்ற ஐயா TKS இளங்குணர் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ரஷ்ய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சேகர் சாமிநாதன் அவர்களே மற்றும் இந்த விழாவினை மிக நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் உலக நாடுகளிலிருந்து தொடர்பு கொண்டு இத்தனை ஆளுமைகளை இங்கே வரவழைத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சங்கர் கலியன் அவர்களுக்கும் பேராசிரியர் ஜான்சிரா அவர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்தினை இங்கே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரும் இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது இயலாத ஒரு காரியம். அது யாராக இருந்தாலும் இத்தனை நாட்டை சேர்ந்தவர்கள், ஆளுமைகள், தமிழ் அறிஞர்களை ஒன்றிணைப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அப்ப அவர்களுடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அவருக்கு எங்கள் மலேசிய மக்களின் சார்பிலே, தமிழர்கள் சார்பிலே வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வாழ்த்துறை இங்கே தலைமை தாங்க வந்திருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவனேசன் அவர்கள்,
நாம் சோழரை நாம் பார்த்ததில்லை, அவருடைய வரலாறை நாம் படித்திருக்கின்றோம், அவர் கட்டிய கோயிலை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று மலேசியா நாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு சோழன் அப்படி என்றால் அது எங்களுடைய ஐயா அமைச்சர் அவர்கள்தான். காரணம், இன்று சமயத்தை கையில் எடுத்திருக்கின்றார். தமிழ் பள்ளி அழிந்துவிடக்கூடாது, தமிழ் பள்ளி தொய்ந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திலே தமிழ் பள்ளியே எங்கள் தேர்வு என்ற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் பள்ளியை உயர்த்த வேண்டும், தமிழ் மாணவர்கள் அனைவரும் தமிழ் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்திலே அவர் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆக எங்கள் நாட்டிலே, எங்கள் மாநிலத்திலே 134 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றது. அந்த பள்ளிகள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அவருடைய அரிய முயற்சியிலே இன்று தமிழ் பள்ளியிலே மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஐயா அமைச்சர் அவர்கள்தான். அதே போன்று அங்கேயும் ஆலயங்கள் பிரச்சனை நிறையாக இருக்கின்றது. அத்தனை ஆலயங்கள் பிரச்சனையும் அவர் ஒன்று ஒன்றாக இன்று தீர்த்து வருகின்றார். அந்த வகையிலே எங்கள் நாட்டிலே சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் ஊரிலே கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு தெருவிலே 40 கோயில்கள் இருக்கும், வீட்டிலே கோயில் வைத்திருக்கின்றார்கள். இப்படி நிறைய கோயில்கள் புறம்போக்கு நிலத்திலே கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனையும் கலைந்து அத்தனை ஆலயங்களும் உரிமை பெற்ற ஆலயங்களாக வர வேண்டும் என்று எங்களுடைய ஐயா அவர்கள் இன்று உழைத்து வருகின்றார். இந்த வேளையிலே அவருக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு ஒரு வெற்றி பெற்ற மாநாடாக அமைந்திருக்கின்றது. புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் அனைவரும் இங்கே பெரும்பாலான நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆக எங்களை பொறுத்தவரையிலே அது மொழியாக இருந்தாலும் சரி, கலை கலாச்சாரம் பண்பாடாக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை இந்த தமிழகம்தான் எங்களுடைய தாய் வீடு. தமிழகத்தை விட்டு நாங்கள் தனியாக அங்கே தமிழ் நடத்த முடியாது. அதனால தான் இங்கிருந்து அறிஞர்களை அங்கே அழைத்து சென்று, குண்டு சட்டியில குதிரை ஓட்ட முடியாதுல்ல, அதனால இங்கிருந்து அறிஞர்களை கொண்டு சென்று எங்களுடைய தமிழை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். இன்றல்ல, 200 ஆண்டுகள் தமிழர்கள் புலர்ந்து சென்றிருக்கின்றார்கள். 200 ஆண்டுகளாக இங்கிருந்து தமிழ் அறிஞர்களை இங்கே அழைத்து சென்று எங்களுடைய தமிழை நாங்கள் உயர்த்த வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஈடாக எங்களுடைய தமிழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே என்னுடைய ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழகத்திலே பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆக வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் அமெரிக்கா, ரஷ்யா தமிழ் சங்கம் ரஷ்யா, ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா ஆகியவை இணைந்து நடத்தும் பன்னாட்டு தொல்வியல் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கின்ற மலேசிய நாட்டின் சுகாதாரம், மனித வளம், தேசிய ஒருமைப்பாடு, இந்தியர் விவகாரம் அமைச்சர் ஐயா சிவனேசன் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பானதொரு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற என் அருமை சகோதரர் ராசா அவர்களே, எனக்கு முன்னதாக இங்கே வாழ்த்துரை வழங்கி இருக்கின்ற ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றத்தின் தலைவர் முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் அவர்களே, ரஷ்யா தமிழ் சங்கத்தின் தலைவர் முனைவர் சேகர் சாமியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவன தலைவர் முனைவர் சங்கர் கலியன் அவர்களே, செயலாளர் ஜான்சி ராணி அவர்களே, இங்கே விருது பெற்றிருக்கின்ற தமிழுக்காக உழைத்து அதனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற வகையிலே இந்த நிறுவனம் அவர்களுக்கெல்லாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி இருக்கிறது. விருதாளர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற தொல்லியல் அறிஞர் முனைவர் சி வசந்தி அவர்களே, முனைவர் கலைமதி அவர்களே மற்றும் திரளாக இங்கே குழுமி இருக்கின்ற உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழர் என்றால் யார்? உலகத்திலேயே மற்ற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது. பல நாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். பல நாடுகளிலும் குறிப்பாக ஒரு 2000 ஆண்டு 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே நாகரீக வளர்ச்சி பெற்ற நாடுகள் என்று சொன்னால் ஒரு 5-6 நாடுகள் தான் இருக்கும். கிரேக்க நாடு, ரோமாபுரி, எகிப்து, இஸ்ரேல், தமிழ்நாடு, வடநாடு மற்றும் சீனாவை சேர்த்துக் கொள்ளலாம். மற்ற நாடுகள் எல்லாம் புதிதாக தோன்றிய நாடுகள் தான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா என்பது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் போய் கண்டுபிடித்து வந்தது. தென் அமெரிக்கா என்பது இங்கே உள்ள ஸ்பானிய மக்கள் சென்று அங்கே உருவாக்கிய நாடு. ஆனால் நம்மிடம் இந்த நான் சொன்ன நாடுகளிலே இலக்கிய வளம், ஒரு நிர்வாக முறைகள் மற்றவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தோன்றியவை. இந்த மொழிகள் தான் செம்மொழிகள் என்று வருகின்றன. ஒரு 7 மொழியை செம்மொழி என்றால் ஜார்ஜ் ஹார்ட் என்ற பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல 2000 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து வழக்கில் இருந்து பயன்பாட்டிலே இருக்கும் மொழிதான் செம்மொழி என்று அவர் சொன்னார். அப்படி பார்த்தால் தமிழ் மட்டும்தான் செம்மொழியாக இருக்க வேண்டும். பல மொழிகள் மாறிவிட்டன, சிதைந்து விட்டன. ஆனாலும் ஒரு வழக்குக்காக ஏற்றுக்கொள்வோம் என்றால் கிரேக்க மொழியை ஏற்றுக்கொள்ளலாம், லத்தீன் மொழியை ஏற்றுக்கொள்ளலாம், ஹீப்ரு மொழியை ஏற்றுக்கொள்ளலாம், இங்கே தமிழ் மொழியை, அரபு மொழியை ஏற்றுக்கொள்ளலாம், தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்ளலாம், வடமொழியை ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு 6-7 மொழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கியங்கள் உருவாகின. இலக்கியங்கள் இருக்கின்ற கிரேக்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதே போல வடமொழியிலே ராமாயணம், மகாபாரதம்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி இருக்கின்றன. இதில் முக்கியமாக நான் சொல்லுகிற கருத்தை என்னவென்றால், உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்கள் என்று நாம் தொகுத்து வைத்திருக்கிற இலக்கியங்களிலே ஏறத்தாழ 50 பேர் பெண்பார் புலவர்கள் பாடல் எழுதி இருக்கின்றார்கள் என்றால், பெண்களின் அறிவை மதித்த ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேற எந்த மொழியிலும் பெண்பார் புலவர்கள் கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. தமிழில் மட்டும்தான் அனைவரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த நிலை தமிழிலே இருந்தது. நம்முடைய இலக்கியங்கள் பல செய்திகளை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்கின்றன. நம்முடைய இலக்கியங்களை படித்தாலே நம்முடைய வாழ்வின் பெருமை புரியும். யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளர், யானும் நீயும் எவ்வரி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று சொல்கிறார்கள் என்றால் இது தமிழிலே மட்டும்தான். இங்கே முனைவர் வசந்தி அவர்கள் பேசும் பொழுது சோழர்களை மட்டும் எடுத்து பேசினீர்கள், பாண்டியர்கள் சேரர்களையும் எடுத்து பேசுங்கள் என்று சொன்னார். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது ஒன்றை சொன்னேன். வடக்கே 4 பெரிய நாடுகள் இருந்தன. இந்தியா என்பது ஒரு நாடாக 47க்கு பிறகுதான் ஒரு நாடாக ஆயிற்று. வடக்கே அந்த காலத்திலே மராட்டியர் நாடு இருந்தது, மகத நாடு இருந்தது, குப்த பேரரசு இருந்தது, மௌரிய பேரரசு இருந்தது. தெற்கே சேரர்கள் இருந்தார்கள், சோழர்கள் இருந்தார்கள், பாண்டியர்கள் இருந்தார்கள். ஆனால் வடக்கே மராட்டிய, மௌரிய, குப்த, மகத பேரரசுகளில் ஒருவர் மன்னராக வேண்டும் என்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும் என்கிற விதி இருந்தது. தெற்கே சேர சோழ பாண்டியர்களுக்கு அந்த விதி இல்லை. வீரராகவும் நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதியுடையவராகவும் இருந்தால் அவர் மன்னராகலாம் என்பதற்கு காரணம், தமிழ் என்பது அனைவருக்குமான தமிழ் பண்பாடு என்பது அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய பண்பாடு. இங்கே நம்முடைய தத்துவம் என்ன?
வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சொல்வார்கள். மனிதர்கள் அனைவரும் சமம். இங்கே வேறுபாடு கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, அனைவரும் சமம். அவருடைய அறிவு மதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் ஏறத்தாழ 50 பேர் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பெண்பார் புலவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஔவையார் போதும். 2 மன்னர்களுக்கிடையே தூது போய் போரை நிறுத்திய வரலாறு ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஒரு ஔவையார். உலகத்திலே எந்த நாட்டிலும் அப்படி கிடையாது. நம்மை விட வளர்ந்த மொழியாக எந்த மொழியும் கிடையாது. இன்றைக்கு எல்லாம் தேய்ந்த மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிறது. பாண்டியர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் எனக்கு தோன்றியது என்னவென்றால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலே ஒரு மன்னன் சரியாக ஆராயாமல் ஒரு தவறு செய்து கோவலனை கொன்று விட்டான். கோவலன் மனைவி கண்ணகி மன்னரிடம் சென்று, நீ அறியாமல் செய்த பிழை, ஆராயாமல் நீதி வழங்கி இருக்கிறாய் என்று சொன்னவுடன், யாரோ சொன்னதை கேட்டு நான் நீதி வழங்கி விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று விழுந்து இறந்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதே கதை வடநாட்டிலே நடந்திருந்தால் கோவலனோடு சேர்த்து கண்ணகியையும் எரித்திருப்பார்கள். நீதி வழங்குவதற்கான வாய்ப்பே இருந்திருக்கார். தமிழன் பெருமை அதுதான். நம்முடைய இலக்கியங்கள் தமிழன் பெருமையை சொல்கின்றன. சோழர்களை பற்றி அவர்கள் எழுதும் பொழுது, இவ்வளவு பேர் பல்வேறு நாடுகளிலே இருந்து வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த நாட்டை கடந்து கடல் வழியாக உலகம் முழுவதும் சென்று வணிகம் செய்தவர் சோழர் காலத்திலே தான் அந்த வணிகம் நடந்திருக்கிறது. காரணம், கப்பல் கட்டும் தொழிலிலே திறமை வாய்ந்தவர்களாக சோழர்கள் விளங்கினார்கள். கடல் வழி பயணம் என்பது சோழர்களுக்கு எளிமையாக இருந்தது. உலகம் முழுவதும் தமிழர்கள் போய் சேருவதற்கும், தமிழ் மொழியின் பெருமை போய் சேருவதற்கும், தமிழ்நாட்டிலே உற்பத்தியான பொருள்கள் போய் சேருவதற்கும் சோழர் காலம் மிக முக்கியமான காலமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எத்தனை மொழிகள் நான் சொன்ன செம்மொழி பட்டியலிலே அல்லது நான் சொன்ன நாகரீக சமுதாயங்களாக வளர்ந்த ஒரு 5-6 நாடுகளின் பெயர்களை குறிப்பிட்டேனே, அந்த நாடுகளை எல்லாம் கடந்து தமிழர் நாகரிகம்தான் முதன்மை நாகரிகமாக உலகம் முழுவதும் விளங்கி இருக்கிறது என்பதை வரலாற்றை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய இலக்கியங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியங்கள் இல்லை என்றால் தமிழன் யார் என்று கேட்டிருப்பார்கள். நல்ல வேளை அதையெல்லாம் தொகுத்து கொடுப்பதற்கு நமக்கு தமிழறிஞர்கள் வாய்த்தார்கள். அவர்கள் இருந்த காரணத்தினாலே இதையெல்லாம் பேச முடிகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி. நம்முடைய தாய்மொழி நம்மை உயர்ந்தவர்களாகவே வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவும் மொழியின் பெருமை. நம்முடைய சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதுவும் நம்முடைய மொழியின் பெருமை. அதைத்தான் சொன்னேன், வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. மானுடம் போற்றுதும் மானுடம் போற்றுதும். மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை மதிப்போம் என்று சொல்லி தந்த மொழி நம்முடைய மொழி. அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரிலே பிறந்திருந்தாலும், எப்படி பிறந்திருந்தாலும், மனிதர்கள் அனைவரும் சமம். ஆண் பெண் சமத்துவத்தையும் போதித்த, பெண்களின் அறிவையும் மதித்த ஒரு மாபெரும் மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு ஏற்ப, அந்த மொழியை பாதுகாக்கும் வகையிலே சோழர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள். கல்லணை கட்டினான் சோழன். இங்கே ராஜா பேசும் பொழுது அவர் சார்ந்த துறை என்பதனால் அவர் அந்த நீர் வளத்தை பற்றி பேசினார். இப்படி ஒவ்வொரு நம்முடைய திறமைகள் அப்படி நம்முடைய மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இது எங்கிருந்து வெளியிருந்து வரவில்லை. அந்த மொழியை சார்ந்தவர்கள் என்ற பெருமை நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பேர் விருது பெற்றிருக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் பல்வேறு நாடுகளிலே நம்முடைய தாய்மொழிக்காக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு அவர்களுக்கெல்லாம்
வாழ்த்து சொல்வதை விட நன்றி சொல்வது முக்கியம் என்ற அளவிலே அவர்களுக்கெல்லாம் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.